ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி உருப்படியாக நான் ஒரு ஸ்லைம் வீடியோ பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் சக்ஸஸ்ஃபுல் மெத்தட் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு ஐம் ஸோ ஹாப்பி. இதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் காரணம். அவங்க கமெண்ட்டால் தான் என்னால் பண்ண முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் லிக்விட் நம்ம எடுத்துகிட்டு அடுத்து இதில் கிளியர் க்ளூ இந்த மாதிரி எடுத்துடலாம். இதை எடுத்து ரெண்டுத்தையுமே நம்ம ஈக்குவல் போர்ஷனோ எப்படி வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குவான்டிட்டி அப்படின்றது முக்கியமே கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு கப் எடுத்துகிட்டு எய்தர் அதில் வாட்டர் போர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா போரிக் ஆசிட்னு சொல்லிட்டு நமக்கு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் 9 rupeesக்கு. இந்த பவுடரை இந்த வாட்டரில் கலக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பவுடரை போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வாட்டரில் கலந்துட்டு அப்புறமும் கலக்கலாம். இல்லை டேரெக்டாக வாட்டரில் இந்த பவுடரை கொட்டலாம். ஸோ இதை 2 மெத்தடில் பண்ணலாம். டேரெக்டாக பவுடரை வாட்டரில் கொட்டினீங்கன்னா ஒரு 5 minutes இருந்தீங்கன்னா அந்த பவுடர் செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி கிடச்சதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த கிளியர் க்ளூ அண்ட் டிட்டர்ஜென்ட் லிக்விட் இருக்கு இல்லையா, அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த போரிக் ஆசிட் லிக்விடை அப்படியே ஊற்றும் போதே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஸ்லைம் கிடச்சிடுச்சு. கஷ்டமே படல. நான் அந்த கிளியர் க்ளூவை லைட்டாக அப்படி எடுக்கும் போதே ஈஸியாக அந்த ஸ்லைம் கிடச்சிடுச்சு. இதுக்காக அந்த வாட்டரை சூடு பண்ணுறதோ எதுவுமே நான் பண்ணலை. சிம்பிளாக அப்படியே கிடச்சாச்சு. இந்த டிட்டர்ஜென்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, அது டிட்டர்ஜென்ட் லிக்விட் கொடுத்தோம் இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா குழகுழப்பு தன்மையை அந்த க்ளூக்கு தருது. அந்த க்ளூவோட போரிக் ஆசிட் சேரும்போது அந்த ஸ்லைம் பதத்துக்கு ஈஸியாக வந்துடுது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அந்த க்ளூவை நான் அப்படியே போர் பண்ணுற இதில் ஃபுல்லாக பாருங்கள், அப்படியே அந்த போர் ஆகிறது எல்லாம் ஸ்லைம் ஆகிடுது. கிட்டத்தட்ட ஒரு கிளியர் ஸ்லைம், ஒரு ஜெல்லி ஸ்லைம் மாதிரி தான் இது இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, சாஃப்டாக இருந்தது. இப்போ இதை ஒரு வெளியில் எடுத்துடணும் இந்த லிக்விட்லேருந்து. ஸோ எக்ஸஸாக இருக்க லிக்விட்லேருந்து நான் இதை எடுத்துடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த போரிக் ஆசிட் வாட்டரில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1 வாரம் வரைக்கும் வச்சுருந்து மறுபடியும் ஸ்லைம் ப்ரிப்பேர் பண்ணும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லைமே காஞ்சிருச்சுன்னா கூட இந்த லிக்விடை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் எதுக்கு நம்ம டிஷ் வாஷர் இல்லைனா டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுறோன்னா, இது ட்ரை ஆகாமல் இருக்கணும், அந்த சோப்பி லிக்விட் அப்படியே இருக்கணுன்றதுக்காக தான். நானும் எவ்வளோ முறை ஸ்லைம் ட்ரை பண்ணேன். ஆனால் ஒரு முறை கூட எனக்கு சரியாக வந்ததில்லை. ஒரு வியூவர் ஒருத்தவங்க நமக்கு இந்த மாதிரி நீங்கள் வெங்கார பொடி இருக்கு இல்லையா, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அது யூஸ் பண்ணுங்கன்னாங்க. அது அப்படியே அது போரிக் அதாவது போராக்ஸ் தானே அது. ஸோ அதனால் அது மெடிக்கல் அப்படியே கேட்கும் போது இந்த போரிக் ஆசிட் பவுடர் கிடச்சிது. இது பார்த்திங்கன்னா புண்ணுக்கெலாம் போடுவாங்க, சின்ன சின்ன புண்களுக்கு போடுவாங்க. மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணக்கூடாது போரிக் ஆசிட், ஆனால் நம்ம ஸ்லைம் ப்ரிப்பரேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் கிளியர் ஸ்லைம் மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ க்ளூ பார்த்திங்கன்னா எல்லோ கலர் க்ளூ நம்ம யூஸ் பண்ணதால் எல்லோ கலரில் கிடச்சிருக்கு. இதுவே ஒயிட் கலர்னால் நமக்கு ஒயிட் கிடைக்கும், ப்ளூனா ப்ளூ கலரில் கிடைக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா மாம்பழம் மாதிரி, லெமன் மாதிரி எல்லோவில் இருக்குது இல்லையா. ஸோ இது பார்த்திங்கன்னா லெமன் ஸ்லைம் கூட நம்ம சொல்லலாம், லெமன் ஷேப்க்கு கொண்டு வந்துட்டா. அதே மாதிரி மேங்கோ ஸ்லைம் கூட சொல்லலாம். அடிஷ்னலாக இது ட்ரை ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த போரிக் ஆசிட் சொல்யூஷனை திருப்பி ஊற்றிக்கோங்க. சரியா, இதான் உங்களோட ஸ்லைம் ப்ரிப்பரேஷனுக்காக எனக்கு கிடைச்ச டிப்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அமேசிங் ரிசல்ட், சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ அழகாக ஸ்ட்ரெச் ஆகுது. இது இன்னும் காயலை. ஒரு 15 minutes இதை செட் ஆக வச்சோன்னா இன்னும் நமக்கு சூப்பராக கிடச்சிரும். ஸ்லைம் பாட்டிலேருந்து எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பதத்தில் இப்போ இருக்குது. ஒரு 15 minutes கழித்து எடுத்தோன்னா நல்லா நமக்கு இன்னும் ஸ்ட்ரெச் ஆகும், சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே இலகுவாக சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்லைம். நீங்கள் தான் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் கொஞ்சம் லேட் இல்லையா, அதனால் இந்த ஒர்க்கிங் மெத்தட் எப்படி ஒர்க் ஆச்சு. நிறைய வாட்டி நான் ஸ்லைம் பண்ணுவேன், எனக்கு ஸ்லைம் சுத்தமாக வராது. எதையோ மிக்ஸ் பண்ணுவேன், எதுவுமே வரல. அதனால் நான் ரொம்ப எப்படின்னா ஸ்லைமுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கடைசியில் அந்த வியூவர் ஒருத்தரால் தான் இது சாத்தியமாச்சு. அந்த வியூவர் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் இன்றைக்கும் ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் ஐ கேன் பின் யுவர் கமெண்ட். நீங்கள் தான் அது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது நம்ம அழகாக ஸ்ட்ரெச் பண்ண முடியுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மெடிக்கலில் போய்ட்டு இந்த போரிக் ஆசிட் சொல்யூஷன் இல்லை பவுடர் வாங்கி அதை தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் சூடு பண்ணணும் தண்ணி அப்படின்னு அவசியமே இல்லை, டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது அழகாக ஸ்ட்ரெச் ஆகுது. நமக்கு அழகாக ஒரு ஜெல்லி ஸ்லைம்னு இதை சொல்லலாம், ஒரு கிளியர் ஸ்லைம்னு சொல்லலாம், பபிள் கூட வந்துச்சு இதில். ஸோ பபிள் ஸ்லைம் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா ஸ்லைம் பற்றி நிறையா. கமெண்ட் பாக்ஸில் எப்படி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு ஸ்லைம் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் லீவ் விட்டாச்சு, ஜாலியாக வீட்டில் இருக்கீங்க. சம்மர் ஹாலிடேஸை என்ன பண்ணி போக்குறது, டிவியா யூடியூபா என்ன பண்ணுறது, கிராஃப்ட் எதாவது பண்ணணுமே, ட்ராயிங் எதாவது பண்ணணுமே அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க இல்லையா. அதனால் உங்களுக்காக ட்ராயிங், கிராஃப்ட், இந்த மாதிரி ஸ்லைம், இந்த மாதிரி உங்களை எப்படிலாம்
என்டர்டெயின் பண்ண முடியுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். உங்களுடைய கமெண்ட்ஸும் நான் வரவேற்கிறேன். அதனால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்னென்ன இந்த சம்மர் ஹாலிடேஸில் வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தட் நான் கொஞ்சம் அழகாக பிளான் பண்ணி உங்களுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நிறைய பேர் மதுபானி பெயிண்டிங் அதெல்லாம் கேட்டிருக்கீங்க, தாஞ்சூர் பெயிண்டிங்லாம் கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே நம்ம அதெல்லாம் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வீடியோலாம் பாருங்கள். இப்போ இதில் நம்ம கிளிட்டர் ஸ்லைமாக மாற்றலான்னு ஒரு ஐடியாவில் ஆரஞ்சு கலர் கிளிட்டர் கொடுத்துருக்கேன். ஏன் ஆரஞ்சு கலர் கொடுத்தேன்னா இந்த எல்லோவோட அது மிங்கிள் ஆகும்போது நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுவே ப்ளூ கலர் ஸ்லைம்னா நீங்கள் வைலட் கலர் இல்லை ப்ளூ கலர் கிளிட்டர் யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரி ஆர்பீஸ் பால் இருக்கு இல்லையா, இந்த ஆர்பீஸ் பாலை எடுத்து நம்ம க்ரஷ் பண்ணி இதில் போட்டோம்னா கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்னா ஒரு மேங்கோ புட்டிங் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இன்னொன்று நவரத்தின கற்கள் இருக்கு இல்லையா, அதாவது ஜெம் ஸ்டோன்ஸ், அந்த மாதிரி சூப்பரான ஒரு எஃபெக்டில் நமக்கு பார்க்குறதுக்கு இது ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். நீங்களே பார்ப்பீங்க இப்போ இந்த ஸ்லைம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஸ்லைம் நான் ட்ரை பண்ணதே பார்த்திங்கன்னா ஆர்பீஸை வச்சு ட்ரை பண்ணேன். ஆர்பீஸ் ஸ்லைம் தான். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்பீஸ்னாலே நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும்ல, அந்த கையை விட்டு அதில் வந்து நம்ம எடுக்கிறதோ இல்லை அது வளர்ந்து வர்றதை பார்க்குறதோ, அது கையை விட்டு வழுக்கிட்டு போகிறது, இதெல்லாம் நமக்கு பிடிக்கும். ஸோ இப்போது இந்த ஆர்பீஸை க்ரஷ் பண்ணி இதில் போட்டதுக்கப்புறமா இந்த ஸ்லைமை நான் மிக்ஸ் பண்ணுறேன். அந்த கிளிட்டரும் கூடவே இருக்குது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட டெக்ஸ்டரே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குது நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது மேங்கோ எல்லோ கலருக்கு இப்போ இந்த ஆரஞ்சு சேர்த்தோன்னா வந்துடும். இது வரைக்கும் லெமன் எல்லோவாக இருந்துச்சு இல்லையா, பாருங்கள். வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. இந்த ஆர்பீஸ்லாம் உங்களுக்கு கிறிஸ்டல்ஸ் மாதிரியே அதில் இருக்கும். ஸோ அந்த கிறிஸ்டல்ஸ்லாம் எப்போவுமே நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா பார்க்குறதுக்கு. ஸோ அது மாதிரி தான் இப்போ நமக்கு இந்த ஸ்லைம் கிடச்சிருக்கு. ஸோ போர் அடிக்கும் போது இந்த போரிக் ஆசிட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பேக்கெட் வாங்கினீங்கனாலே கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு ஸ்லைம் பண்ணலாம். இதை விட அதிகமாகவும் பண்ணலாம். ஏன்னா நான் கம் கம்மியாக ஊற்றிட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கம் ஊற்றி இந்த மாதிரி பண்ண முடியுதோ பண்ணுங்கள். ஏன்னா வந்து அந்த ஒரே ஒரு பேக்கெட்லேயே கண்டிப்பாக நீங்கள் எக்கச்சக்கமாக, அந்த ஒரு பேக்கெட்டு 9 ரூபா, இந்த கம்மு பார்த்திங்கன்னா 35 ருபீஸ் கம் வாங்கினதில் நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 10 ருபீஸ் லெவலுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு எக்ஸஸாக என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டிட்டர்ஜென்ட் லிக்விட். அது வீட்லேயே ரின் பவுடர் ஏதாவது இருந்துச்சுன்னா தண்ணியில் கலக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது கொஞ்சத்தை தேவைப்படும். ஸோ கிளியர் கம் இருக்கு இல்லையா, க்ளூ, அது மட்டும் நிறைய எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நமக்கு கடையில் வந்து நம்ம 100 ருபீஸ் 200 ருபீஸ் கொடுத்து வாங்குறத வீட்டில் வெறும் சீப்பாக 50 ருபீஸில் முடிச்சிடலாம். எவ்வளோ க்யூட்டாக நமக்கு சூப்பரான இந்த ஸ்லைம் கிடச்சிருச்சு இல்லையா. ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு சூப்பராக ரிசல்ட் கரெக்டாக கிடச்ச ஒரு ஸ்லைம்னா அது இந்த ஆர்பீஸ் ஸ்லைம் தான். ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் அழகாக இந்த மாதிரி இந்த பாக்ஸில் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ 2 வீக்ஸ் ஸ்டோர் பண்ணாலும் கண்டிப்பாக இது எதுவுமே ஆகாது. அப்படி கட்டி போகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் மறுபடியும் அந்த லிக்விட் சொல்யூஷன், அதாவது போரிக் ஆசிட் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அதை திருப்பி இதில் ஊற்றிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அழகான இந்த ஸ்லைம் கிடச்சிடும். ஸோ உங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்தாங்க, பிரதர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதெல்லாம் பண்ணி நீங்கள் கொடுங்க. ஏன்னா லீவ் டைம் வந்துட்டாலே நமக்கு வேலை என்ன, சாப்பிட்றது, தூங்குறது, விளையாடுறது, கிராஃப்ட் பண்ணுறது, லைட்டாக படிக்கிறது, என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறது, கூடவே இந்த ஸ்லைமையும் எப்போ பாரு யூஸ் பண்ணுறது, இதானே. ஸோ அதனால் உங்களுக்காக இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம அடிக்கடி போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மறக்காமல் இந்த சம்மர் ஹாலிடேஸில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ரெக்வஸ்ட்டை கொடுங்க. ஸோ தட் ஒன் பை ஒன் ஐ வில் டூ இட். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக எல்லோரும் பண்ணுற மாதிரி ஆன சஜஷன்ஸ்லாம் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம எல்லாருமே அதை ஃப்ரூட்ஃபுல்லாக பண்ண முடியும். சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்லைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.